வணக்கம். நம்ம இன்றைக்கி விமின் டிஎன்பிசி சேனலில் சலீம் மொய்லுதீன் அப்துல் அலியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் தான் நம்ம பேட்மேன் ஆஃப் இந்தியா. அப்புறம் இவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஸ்பேரோ ஆஃப் இந்தியா. இவர் 12 நவம்பர் 1896 பிறக்கிறாரு. இவர் ஒரு ஆர்னித்தாலஜிஸ்ட். இவரை பற்றின கேள்வி கண்டிப்பாக குரூப் 2ல் கேட்குறாங்க. ஏன்னா இவர் இங்கிலீஷ் யூனிட் 2ல் இங்கிலீஷில் இவரை பற்றின ஒரு சாப்டரே கொடுத்துருக்காங்க. இவருக்கான பயோகிராஃபி கொடுத்துருக்காங்க. ஆர்னித்தாலஜின்றது என்னென்னா பறவைகளை பற்றி படிக்கிறது தான். இவர் மொய்லுதீன் ஜீனத்துன் நிசா அவர்களுக்கு மகனாக பிறக்கிறாரு. அதாவது 9வது குழந்தையாக தான் இவர் பிறக்கிறார். இவர் பிறந்து கொஞ்ச நாள்லேயே அவங்க அப்பா தவறிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 வருஷத்தில் அவங்க அம்மாவும் தவறிடுறாங்க. இதனால் இவர் வளர்க்குற பொறுப்பு யார்கிட்ட வருதுன்னா அமிதா பேகம் அமிருதீன் தாப்ஜிக்கிட்ட தான் வருது. இதுக்கப்புறம் தான் இவருக்கு லைஃப் சேஞ்சிங் ஈவெண்ட் ஒன்று நடக்குது. அது என்னென்னா 10 வயசு இருக்கும்போது இவர் அவங்க மாமாவோடு சேர்ந்து ஹண்டிங் போவாராம். பாருங்கள், பேட்மேன் ஆஃப் இந்தியா ஹண்டிங் போயிருக்காரு. ஆனால் அதுக்கப்புறம் அவர் ஹண்டிங்கை விட்டுட்டு பேட்ஸை பாதுகாக்கிற வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஹண்டிங் பண்ணும்போது ஒரு பேட் மேலே ஒரு குருவி மேலே ஷூட் ஆகி விழுந்துருது. அந்த குருவி கழுத்தில் எல்லோ ஷேடு இருக்குது. இதை பார்த்த உடனே சலீம் அலிக்கு நிறைய கேள்விகள் வருது. ஏன் இந்த குருவிக்கு மட்டும் கழுத்தில் எல்லோ கலர் ஷேடு இருக்குதுன்னு கேட்குறாரு அவங்க மாமா கிட்ட போய். அவங்க மாமாவுக்கு இதை பற்றின தெரியல. அதனால் நம்ம பிஎன்எஸ்எஸ்க்கு போகலான்னு கூப்பிட்டு போகிறாரு. ஸோ அவங்க அங்கிள் எடுக்கிற இந்த ஸ்டெப்பு தான் இவருக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் கொண்டு வருது பேட்ஸில். ஸோ இவர் எங்கே கூப்பிட்டு போகிறாரு? பிஎன்ஹெச்எஸ். இதோட ஃபுல் ஃபார்ம் பாம்பே நேச்சுரல் ஹிஸ்ட்ரி சொசைட்டி. இதில் செக்ரட்டரியாக இருக்கிற WS மில்லர்ன்ற அவர்கிட்ட தான் கூப்பிட்டு போகிறாரு. WS மில்லர் இதை பார்த்துட்டு இவருக்கு பேட்ஸ் மேலே இருக்கிற ஆர்வத்தை பார்த்துக்கிறாரு. அதிலிருந்து இவர் நினைக்கும் போதெல்லாம் இவர் பிஎன்எஸ் போகிறாரு. அங்கே உள்ள பேட்ஸ் எல்லாம் பார்க்குறாரு. இப்படியே அவருடைய சைல்டுஹுட் போய்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் இவங்களுக்கு டங்ஸ்டன் மைனிங் இவங்களோட பூர்வ தொழிலாக இருக்கும். டங்ஸ்டன்னா தெரியும் இல்லையா, உல்ஃப்ரம்னு சொல்லுவாங்க. சயின்ஸில் இதோட சயின்டிஃபிக் நேம் கெமிக்கல் நேம் உல்ஃப்ரம். W தான் இந்த சயின்டிஃபிக் சிம்பிள் கூட. பீரியாடிக் டேபிளில் அப்படி தான் இருக்கும். ஸோ இதை எடுக்கிற அந்த வேலையை இவங்க பிரதர் பண்ணிக்கிட்டு இருப்பார். அங்கே போய் இவரும் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் பர்மாவில் டிம்பர் பிஸ்னஸ் பண்ணிட்டு போவார். இந்த காலகட்டத்தில் சென்ட் ஜேவியர்ஸ் காலேஜில் ஜுவாலஜி படிக்கிறாரு. அதுக்கப்புறம் 1918 டிசம்பரில் தெமினா பேகமோட திருமணம் நடக்குது. இவங்க லண்டனில் ஒரு டிகிரி முடிச்சுட்டு வந்திருப்பாங்க. நல்ல ஸ்காலர் தான் இவங்க. அதுக்கப்புறம் 1926 மறுபடியும் பாம்பேக்கு பிஎன்எஸ்ஹெச்சில் கைடாக வேலை பார்க்குறாரு. ஏன்னா இவருக்கு அந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் இருக்கிற ஆர்வம் அதிகமாகிறதுனால இவர் ஜெர்மனிக்கு போய் டாக்டர் இர்வின் ஸ்ட்ராஸ்மேனோட ஒரு சின்ன கான்ஃபரன்ஸ் மாதிரி எடுத்துக்கிறாரு. அதாவது அங்கேயும் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. 4 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. அங்கே என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறாருன்னா, அவர் அங்கே நிறைய பறவைகளை பற்றி படிச்சுக்கிறாரு. அது ஏன்னா டாக்டர் இர்வின் ஸ்ட்ராஸ்மேன் ஒரு ஃபேமஸான ஆர்னித்தாலஜிஸ்ட், வேர்ல்டு ஃபேமஸ் ஆர்னித்தாலஜிஸ்ட். மறுபடியும் 1930 இந்தியாவுக்கு வர்றாரு. அப்போ அவருக்கான அந்த கைடு வேலை அங்கே இல்லை. அதனால் இவர் என்ன செய்கிறாருன்னா, இவர் பாம்பேலே இருந்து வேற ஒரு கிளர்க் வேலையை பார்த்துட்ருக்காரு. அப்போ அவங்க வீட்டில் வீவர் பேர்டு அடிக்கடி வரதை பார்த்து அந்த வீவர் பேர்டு என்னெல்லாம் பண்ணுதுன்னு ரிசர்ச் பண்ணியிருக்காரு. அதை ஒரு புக்காக 1930 ரிலீஸ் பண்ணுறாரு. ஸோ இது ரொம்ப நல்ல இவருக்கான ஒரு ஐடென்டிஃபிகேஷனை கொடுக்குது. அதுக்கப்புறம் 1939 ஒய்ஃப் இறந்து போயிடுறாங்க. இதுதான் இதுக்கப்புறம் ஒரு முழு தீவிரமாக பேர்ட்ஸ் ரிசர்ச் மற்றும் ஆரம்பிக்கிறார். 2 வருடங்கள் கழித்து த புக் ஆஃப் இந்தியன் பேட்ஸ்ன்ற ஒரு புக்கை ரிலீஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் 1964 1974 வரைக்கும் 10 வருடங்கள் சலீம் அலியும் டில்லான் ரிப்லேயும் சேர்ந்து ஒரு புக் வெளியிடுறாங்க. அந்த புக்கோட பேர் என்ன? ஹேண்ட் புக் ஆஃப் பேட்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் பாகிஸ்தான். இது 10 வால்யூம். இந்த 10 வால்யூமும் 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 1967 காமன் பேட்ஸ், த ஃபால் ஆஃப் ஸ்பேரோ 1985, பத்ம, இதெல்லாம் இவரோட முக்கியமான புக்ஸுங்க. இது ஏதாவது ஒரு புக் நேம் கொடுத்து இந்த புக்கை யார் எழுதுனாங்கன்னு கேட்கலாம். இல்லை இந்த புக்கு எப்போ வந்ததுன்னு, எந்த இயரில் ரிலீஸ் ஆனதுன்னு கேட்கலாம். பார்த்துக்கோங்க. அடுத்து பத்மபூஷன் விருது இவரோட ஒர்க்குக்காக கிடைக்கிது 1958. பத்ம விபூஷன் விருது இவருக்கு கிடைக்கிது 1976. 1987 இவர் ஜூன் 20 இயற்கை எழுதினார்.
ஸோ இதுதான் இவரை பற்றின முக்கியமான கேள்விகள் கேட்குற பாயிண்ட்ஸு பார்த்துக்கோங்க. குரூப் 2க்கு இங்கிலீஷ் சூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ.